இந்தாயா நான் ஒரு மனுஷ ஜென்மம்னு வந்துட்டேன். ஒரு இடத்துக்கு உன்னை எல்லாம் கூட்டிட்டு போனா விளங்குமா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வழியை நிறுத்துறியா? நான் குடிக்கவா? இதுக்குதான் உன் கூட நான் வெளியில வரவே இல்லை. நீங்க ஒரு மனுஷ ஜென்மமா? மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு நீ எல்லாம் நடிக்காத நல்லவே மாதிரி. நீ பண்ண வேலைக்கெல்லாம் ஓட விட்டு அடிக்கணும். எல்லாம் பேசுறேன்னு நினைச்சுக்கோ. என்ன பார்த்தா உனக்கு லம்பாடி மாதிரி இருக்கா? வீட்டு பக்கம் வந்து கரண்ட காலை வெட்டி விட்டு போயிருவேன். வீட்டுக்கு வராம நாய்கிரி போவேன். பேக் எடுத்துட்டு போ. பேக் எடுத்து வந்து லாட்டிக்கு பொம்பளை மாதிரி திருந்தில அங்க அடியே அது மாதிரி லாட்டிக்கு திரி. வீட்டுக்குள்ள வந்த அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. பெட்ரோல் காசு 500 ரூபாய் கொடுத்துட்டு போடி குட்டச்சு. இங்க பாரு, எதுக்கு என் வீட்டுக்கு நீ வர? எதுக்கு என் வீட்டுக்கு நீ வர? போ, மரியாதையா போ. தெருக்குள்ள வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காத. அங்க அசிங்கப்படுத்தினது பத்தாது, இங்க வந்து என்னைய அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறியா? பெரிய சோழர் பரம்பரை. போயிரு. யாராவது பார்த்து யாராவது பானு புருஷன் ஏதாவது சொல்லட்டும். இந்த பையன் இருக்கணும் அப்படியே ஓடி போயிரு. பேண்ட பாரு, அப்படியே முக்கா காலுக்கு தான் 18 வயசு உனக்கு ஆடுது. இங்க பாரு இப்பெல்லாம் பண்ணினா அவள்தான் உனக்கு மரியாதை. சொல்ல நீ வந்துகிட்டு இருக்க. என்ன ரொம்ப வெறியாக்குற. மாமா கோவம் வந்துருச்சு. யோ பின்னாடி வராதன்னு சொல்லிட்டு வந்து அசிங்கப்படுத்தி தெரிஞ்சவனுக்கு முன்னாடி வரேன். இந்த பேச்சு மெசர் பேசி பேசிதானே எல்லாத்தையும் இப்படி கவுத்து வச்சிருக்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஆமாமா கவுக்குறாங்க உன்னை அப்படியே ஐஸ்வர்யா ராய். கொல்லுங்க அரக்கல் எடுத்துக்கிட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோ. மூச்சு முகரையும் பாரு. அரக்கல் எடுத்து அடிச்சு உனக்கு அடிச்சிட்டோம். ஆமா உங்க அண்ணனை திட்டுறாங்க. திட்டு. இந்த ஆள் பண்ண காரியத்தை கிட்ட காரிக்கிட்டு நீனே துப்புவேன். கல்யாண வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்க கேக்குறேன்? என்ன பண்ணுவாங்க? போனோமா பொண்டாட்டி புள்ளியோட போய் சாப்பிட்டோமா மொய்ய எழுதுனமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருப்பாங்களா? இந்த ஆளு அந்த பையன் முன்னாடி அடிக்க கூடாதே கௌரவம் போயிருமேன்னு பாக்குறேன். கௌரவம் முகரைய முழிக்கிற திருட்டு பயிலாட்டம். இந்த ஆளையெல்லாம் நீ செய்யற செயலை கிட்டன்னு வச்சுக்கோ. அரக்கல் எடுத்து அடிச்சே கொண்டுட்டு போயிருவேன். போற இடத்துல எல்லாம்ப்பா எங்கப்பா உன் புருஷன் இந்த இங்கட காண மாட்டான். எவ்வளவு ஒருத்தி பாவடை தானி கட்டிருப்பா. அவ பின்னாடி உங்க ஜாக்கெட் சூப்பரா இருக்கு எங்க தைச்சிங்கன்னுவா. இழுத்து வச்சு கேட்டா உனக்கு ஜாக்கெட் தைக்கதாமா கேட்டேன்னுவா. அவ சைஸ் என்ன என் சைஸ் என்ன? பேசாத முழிக்காத நீ. உனக்காக தான் எல்லாம். எனக்காக என்ன கேட்ட? எனக்காக என்ன கேட்ட? அதெல்லாம் சரி. சோறு திங்கிற இடத்துல இழுத்து உட்கார வச்சா என்ன? நீ எல்லாம் போனா என்ன அம்மா பக்கத்துல அப்பா பக்கத்துல தானே உட்காந்து தின்னுவேன். என் பக்கத்துல உட்கார மாட்டான். எங்க பொம்பளை வருஷம் நிறைய இருக்கும் அங்க இடுக்கால புந்திக்கிட்டு இப்படி சோரசிக்கிற இடத்துல எதுக்கு இந்த கையா அதை வெட்டி எடுத்துற உரசிக்கிற எதுக்கு சோறு திங்குவாங்க? அந்த பொண்ணு தான் உரசினே. ஆமா அப்படியே மன்மத குஞ்சு உனக்கு உரசுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அடிச்சு புடிச்சு போய் மொய்ய எழுதிட்டு வாயான்னா மொய்ய எடுத்துற இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆண்டிங்களா பார்த்தேன். கல்யாண வீட்டுக்குள்ள பொண்ணுங்க பாக்குறான் பார்த்தா ஆண்டிங்களை பார்த்தா பூ எப்படி இப்படி சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி ஆண்டிங்க அழகா இருக்கீங்க. வீட்டுக்கார் எங்க வேலை பாக்குறாரு? அவ வீட்டுக்கார் வேலை பார்க்காரு. இந்த ஆளுக்கு என்ன மூடிக்கிட்டு வரணுமா இல்லையா? இங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டு போனா இந்த ஆளையா பாத்துக்கிட்டு திரிவாங்க. நம்ம 4 ஜாதி ஜனத்தை பார்த்து பேசுறது இல்ல. சொல்லு மக்களத்து வாங்கினீங்க எல்லாத்துலயும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிருப்பானே. எல்லாத்துலயும் அதே பிட்டே போடுமா. இந்த இப்ப ஏதோ ஒரு படம் வந்துச்சு யூத். அதுல கென்னு இந்த ஆளுக்கு நினைப்பு மனசுல முக்கா கால் பேண்ட் போடாதன்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஆக்சுவலி என்ன உனக்கு ஆக்சுவலி உனக்கு கல்யாணம் ஆகலையா? தாடி மீசெல்லாம் நரைச்சு போயிருச்சு. அம்மா அது பித்த நரமா? இந்த நர பித்த நர. நீ பிடி குடிக்கிறீங்க அந்த வந்து அடுத்தவளோட மேயிற போனது. நீ சும்மா லூஸ் மாதிரி பேசாம அவன் பேச நான் கேட்காதமா. என்னடே ஒரு கட்டிங் வாங்கி தரேன் நீ போட்டு விடுறியா? நீனு என்ன சொல்றது? ஊரே காரிக்கிட்டு துப்புது. ஊரே பாரு கேட்க வந்தவன அவனே நொந்து நூலா போய் வீடு போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு போறாம அவனுக்கு எதுவும் மாட்டலன்னு. ஆமா நீங்க பெரிய இப்ப இப்பெல்லாம் நிறைய பேர் வர்றாங்களா அவங்க மாதிரி நீ எடுத்துக்கிட்டேன். அதாவது அதே ஒன்ன சுத்தி 3 பேர் கென் நினைப்பு 3 பொண்ணுங்க இப்படியே சுத்தணும். அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு அஜித் மாதிரி இருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எப்படி வாய் பூசாம பேசுற? சோறு தானே போடுறேன் உனக்கு. பாக்குறாங்களேன்னு பாக்குறேன். நான் பூ கேட்டேன் என்ன சொன்னேன்? ஒருத்தி பூ கேட்டா நீ 3 கிலோமீட்டர் போய் நீ பூ வாங்கி கொடுக்கல. நான் பூ கேக்குறேன். டெக்கரேஷனுக்கு வச்ச பூ எடுத்து தலையில வைங்கிறியே. அது போதும் அந்த மூஞ்சிக்கு. உன் மூஞ்சி என்ன ஆடுது? உன் மூஞ்சி என்ன இப்படி சிவர் மாதிரி என்ன
விஜய் சிஎம் வீட்டுக்குள்ளேயே வச்சு திட்டாதுமா, உனக்கு வாய் வலிக்கும். நீ போ வீட்டுக்குள்ள போ, வீட்டுக்குள்ள போய் அடி உத என்ன வேணா செய்ய. என் வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. இந்த பேக் அப்படி பொம்பளை மாதிரி மாட்டாத. என் பேக்க கூட பொம்பளை மாதிரி மாட்டாத. இப்படி மாட்டிக்கிட்டு தான் நல்ல ஸ்டைல். என்ன பொம்பளை பேக்க மாட்டிக்கிட்டு என்ன ஸ்டைல் உனக்கு காட்டுது? ஏய், ஒன்னு டீ-ஷர்ட் போடாதன்னு சொல்லிருக்கேனா? அப்ப என்ன முண்டை கட்டைய வருவாங்க கல்யாணத்துக்கு? எவ்வளவு பார்க்க மாட்டா, எவ்வளவு பாக்குற அளவுக்கு உடம்ப வச்சிருக்க. முகர முன்னாடி 3 இன்ச்சு பின்னாடி 3 இன்ச்சு தள்ளிட்டு எல்லாம் பேச வந்துட்ட. மூஞ்சிக்கு முகர ஏன் நடுங்குது? மணி 12 ஆச்சு. ஒயின் ஷாப் திறக்கல, நடு விடவடத்து போதும். குடிக்கிற நாய் நீ உனக்கு பொண்ணுங்க கேக்குது, வேர்க்குது. பிரஷர் மாத்திரை போட்டியா நீ? பிரஷர் மாத்திரை 4 நாள் போகாடி செத்து போயிருவ. நீ எல்லாம் வந்து பொம்பளை பின்னாடி தெரியுறியா? சிரிக்கிறிய அப்படி மானங்கிட்ட சிரிப்பு. இந்த பச்சை சிரிப்பு தானே ஊரை ஏமாத்தி வச்சிருக்க புறம்போக்கு. வீட்டு பக்கம் வந்த கரண்ட காலை விட்டு இப்படியே ஓடிடு. உனக்கு இனிமே நான் என் பிள்ளைங்க இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு எவ்வளவு வச்சுருக்கேன். ஆண்டி பொம்பளைங்க ஜாக்கெட் நல்லா இருக்கீங்களா, அவளுக்கு ஜாக்கெட் துவச்சு போட்டு பாவடை துவச்சு போட்டு அவ வீட்டுல கடை வீட்டுக்கு வந்த கண்ணை நோண்டி புடுங்கிருவேன் பாத்துக்கோ. என்ன ஒண்ணு இல்ல கோவல எல்லாம் இங்கே நில்லு. ஒரு நிமிஷம் ஏமா ஏமா உடனே விட்டா எனக்கு யார் மாதிரி கைக்கு நான் சொல்றேன் கேளு. இங்கே நிக்கல, வீட்டுக்குள்ள வந்த கரண்ட காலை வெட்டுறேன். ஏமா இங்கே எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? என்ன செய்யப்போறா குட்டிச்சி? போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க ஐஸ் வாட்டர் போய் எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன். போடு, மாட்ட முடியுதா பாரு மண்டமா. தாலி வெளியில போடு. கண்ணுல ஒத்து. இனிமே இந்த தாலி உனக்கு இங்கேயேதான் இருக்கணும். ஊருக்குள்ள கல்யாணம் ஆகல சிங்கிள்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீல. இனிமே இந்த தாலியை தூக்கி இந்த பொம்பளைங்க ஜாக்கெட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி வச்சா வெளியிலே தொங்கணும். சாயந்தரம் போறோம் 3 விரலுக்கு மெட்டிய வாங்கி ஜல்லுன்னு மாட்டுறேன். மெட்டியும் தாலியும் இருக்கணும். தாலி இப்படி டீ-ஷர்ட்டுக்குள்ள போச்சு கழுத்து அப்படியே 2ஆ வெட்டிடுவேன். இப்படியே இருக்கணும். யாரு கேட்டாலும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்கவே மாட்டாங்க. இப்படி தொங்குற தாலியை பார்த்தா அவங்களே புரிஞ்சுக்குவான். தாலி எடுத்து உள்ள போட்ட உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வீட்டுக்குள்ள குத்துட்டு தேவையாத வேலை பண்ணிட்டு இருக்காத. தாலியை போட்டு நான் இப்படி வெளில சுத்துவோம். ஆம்பளைக்கு இதெல்லாம் வந்து தேவையிட்டமே இல்ல. மெட்டி வேற மாட்டி விடியா நீ? இந்த பேச்செல்லாம் பொம்பளை பின்னாடி சுத்துற கூட. இந்த தாலி அவுத்தா வீட்டுக்குள்ள விட மாட்டேன். வீட்டுக்கு வரையா வெளியில போறியா? இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சொறி நாய்குடைய வெறி நாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். சரி, வீட்டுக்குள்ள மட்டும் போட்டுக்க. வெளியில போறப்ப போட்டுக்கோ, வீட்டுக்குள்ள அவுத்து வச்சுக்கோ. வெளியில இதை தாண்டறப்ப செருப்பு மாதிரி இது மாட்டியே இருக்கணும். எப்படி ஒரு ஆம்பளை வெளியில போறப்ப செருப்பு எல்லாம் போறோம், அது மாதிரி இது பேர் என்ன, தாலியும் மெட்டியும் போட்டுட்டு தான் உன்னை வீட்டுக்கு வாயில கத்த விடாத. அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வரணும்னா தாலி, வெளியில போறியா இப்படியே ஓடு. அப்பயும் தாலியோட தான் ஓடணும். என்ன தாலி? எனக்கு இது நல்ல வேலி. மூடிக்கிட்டு வா. வேலி இதுக்கு இல்லாட்டி மட்டும் நீ கிழிச்சிருவ. வா. அச்சோ, தாலியை போட்டுட்டாலே. மெட்டி வாங்க போன வா. மெட்டி வேறையா?